எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரசன்ட் வைப்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு முருங்கை செடியிலிருந்து முருங்கை கீரையை பறித்து ஒரு கூட்டு செய்ய போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள்: தேவையான அளவு முருங்கைக்கீரை, ஒரு கப் பருப்பு வேக வச்சது, அரை மூடி தேங்காய், ஒரு வெங்காயம், 6 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், தாளிக்க கடுகு மற்றும் காஞ்ச மிளகாய், தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ அரைக்க தேவையான பொருட்கள்: தேங்காய், காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ பேனை வச்சு அடுப்பை பற்ற வச்சிருக்கேன். தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றுறேன். நல்ல எண்ணெய் காஞ்சோட கடுகு மற்றும் காஞ்ச மிளகாய் போடுறேன். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 1 கப் பருப்பு எடுத்து போடுறேன். பருப்பு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினோட மஞ்சத்தூள் போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அரைச்சி வச்ச தேங்காய் விழுத அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை கப் தண்ணி ஊற்றி மூடியை போட்டு மூடுறேன். ஏன்னா அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல்லு போகணும். இப்போ 2 நிமிஷத்திற்கு வேக விட்டுருந்தேன். தேங்காயோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கழுகி வச்ச முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் செய்துக்கிறேன். ஒரு அரை நிமிஷத்திற்கு மூடி போட்டு வேக விடுறேன். ஏன்னா முருங்கைக்கீரை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுவையான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. இந்த கூட்டு
ரைஸ் சப்பாத்திக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.